Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அனாயிண்டிங் ஃபயர் கேத்தலிக் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழிநடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரிஸ், சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். வந்தவையோ சென்றவையோ சொந்தமின்றி ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணையும் மகிமையில் புகழ் சந்தங்கள் பாடியே நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல்மனமே. புகழ் சந்தங்கள் பாடியே நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இத்தனை நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சூளையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிந்து வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தொங்கிய உம் திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதிலன்பு காட்ட கன்னியான புனித தெரசாவை நீர் அழைத்தீரே.
துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே பரந்தமை உண்டென கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்து கொண்டிருக்கலாம். இத்தகைய பரந்தமை பிற இனத்தாரிடையே கூடி காணப்படவில்லை. இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரமடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடும் அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவிருக்கும். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவுதான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்படுகிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை, பரந்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை, உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோ உமது கண்முன் நிற்க மாட்டா. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீ. பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீ. கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீ. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆனா
ஆதலால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோ அனைவரும் மகிழ்வா அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பார்கள். நீர் அவர்களை பாதுகாப்பி உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பே. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 6-11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோபவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு முழுவதையும் நாம் திருப்பி பார்த்தாலும் அல்லது அவரது வார்த்தைகள் அனைத்தையும் புரட்டி பார்த்தாலும் அனைத்தும் வலியுறுத்துவது அன்பு என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே. ஆண்டவர் அன்பை பொழிந்தார். அந்த அன்பை பொழிகின்ற நபர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் இன்றைய நாளில் வலியுறுத்தி கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில்
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். மனிதனிடம் இருக்கின்ற தவறுகளை எல்லாம் சுட்டி காண்பித்தவராய் இந்த தவறான வாழ்விலிருந்து மனமாற்றம் பெற்ற மனிதர்களாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ அழைப்பு தருகின்றார். இந்த அழைப்போடு இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற போது இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை பொழிவதை நாம் காண முடிகிறது. பல நாட்களாக கை சூம்பிய நிலையில் இருந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் நலம் தருகிறார். அவரை நலம் தருவதற்கு முன்பாக அங்கிருந்தவர்களின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என சிந்திக்கின்ற போது அங்கிருந்த பலர், இவர் ஏதேனும் ஒன்றை செய்வார், இது ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளில் இவர் வேலை செய்தால் இவரை குற்றவாளியாக நாம் தீர்ப்பிட்டு விடலாம் என்ற எண்ணத்தோடு, குற்றம் காண வேண்டும் என்ற மனநிலையோடு இயேசுவுக்காக இயேசுவின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இயேசு அங்கிருந்தவர்களின் மனநிலையை நன்கு அறிந்தவராய், இந்த மனிதனுக்கு நலம் தருவது முறையா என்ற கேள்வியை அவர்களிடம் எழுப்பிய போது, இயேசு செய்வது நல்ல செயல் என்பதை அறிந்திருந்தாலும் வாய் திறந்து அதை அறிக்கையிடாத மனிதர்களாக இயேசுவின் மீதாக குற்றத்தை மட்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு அவர்கள் அமர்ந்திருந்ததை நாம் வாசிக்க கேட்டோம். மனிதர்களின் மனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடவுளின் மனம் அன்பை மட்டுமே பொழிவது. எனவே தான் கை சூம்பிய மனிதனை அனைவர் முன்னிலையிலும் எழுந்து நிற்க வைத்து நலம் தருகின்ற பணியை இயேசு முன்னெடுக்கின்றார். இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் இந்த இயேசுவை போல எல்லா சூழ்நிலையிலும் நல்லது செய்யக்கூடியவர்களாக, நன்மைகளை மட்டுமே பிறருக்கு பகிரக்கூடியவர்களாக அன்போடு வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பு செய்வது என்பது வார்த்தைகளில் கூறுவதற்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் இன்று உண்மையான அன்பு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மனித வாழ்வு என்பதே தேடல் நிறைந்த ஒரு வாழ்வு என்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் மன நிறைவுக்காக பலவற்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். பலர் பொருளையும் பணத்தையும் பதவியையும் மன நிறைவு தருவது என எண்ணி நாடி செல்லக்கூடிய மனிதர்களாக நாளும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஊரில் ஒரு நபர் ஒருத்தர் ஒரு மின் விளக்கின் அருகில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அந்த வழியே போனவர்கள் எல்லாம், ஐயா என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு 5 ரூபா தங்க காயின் வச்சுருந்தேன், அதை இந்த இடத்துல காணா போட்டுட்டேன், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி, நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல தேடுறாங்க. வெகு நேரமாக தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே காயினை கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார், ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்கள், இங்கே தான் தொலைச்சிங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த மின்கம்பம் இருக்குல்ல, அங்கே தான் நான் தொலைச்சேன். அப்போ அங்கே தொலைச்சிட்டியா இங்கே தேடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், அங்கே லைட் எரியலை, இங்கே தான் லைட் எரியுது, அதனால் தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்று மனிதன் நிலையானது என எண்ணி, தனக்கு மனநிறைவை தருவது இதுதான் என எண்ணி இந்த உலகத்தின் போக்கில் பணத்தையும் பதவியையும் நாடக்கூடிய மனிதனாக அனுதினமும் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் மன நிறைவை தருவது அடுத்தவருக்கு செய்கின்ற உதவியிலும் அடுத்தவரிடம் காட்டுகின்ற அன்பிலும் தான் அடங்கி இருக்கிறது என்ற தாரக மந்திரத்தை இன்றைய நாளில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள இறைவன் அழைப்பு தருகிறார். இந்த தாரக மந்திரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமாக உணர்ந்திருந்தார். எனவேதான் செல்லுகிற இடமெல்லாம் நன்மையை செய்கிற நபராக, நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு அனைவரையும் அன்பு செய்பவராக இருந்தார். பலவிதமான பாகுபாடுகள் நிறைந்த அந்த சமூகத்தில் ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், யூதர் அல்லாதோர், தாழ்த்தப்பட்டோர் என பலவிதமான பாகுபாடுகளை முன்னிறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் தேடி செல்லக்கூடிய மனிதராக இருந்தார். தன்னுடைய செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தினால் தன் மீது குற்றத்தை சுமத்தி சிலுவை மரணத்திற்கு வரை அழைத்து சென்ற அந்த பரிசேயர்கள் மீதும் சதிசேயர்கள் மீதும் மறைநூல் அறிஞர்களின் மீதும் கூட இந்த ஆண்டவர் அன்பை பொழிபவராக இருந்தார். எனவேதான் சிலுவையில் தொங்குகிற போதும் கூட அவர்களை மன்னிக்குமாறு தந்தையிடம் அவர் மன்றாடினார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட அன்பை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த அன்பை பகிர்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிற போது
கேள்வி மட்டுமே நம் மத்தியில் இருக்கிறது. பல நேரங்களில் அன்பை பொழியக்கூடிய நபர்கள் நாம் என பெருமை பாராட்டினாலும் நமது அன்பானது நமது குடும்பத்திற்குள், நமது உறவுக்குள் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நம் அனைவரையும் அன்பு செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் அடையாளமாக தனது இன்னுயிரையே நமக்காக தியாகம் செய்தார். அன்பு பணிகள் பல செய்வதற்கான ஆற்றலை இறைவனிடத்தில் இந்த திருப்பலி வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பழியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா. பழியாக கேட்டாய் அபிரகம், மனமாற பழியாக்க வந்தா. மகனைய பழியாக கேட்டாய் அபிரகம், மனமாற பழியாக்க வந்தார். மனதீனை மாசென்று கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. மனதீனை மாசென்று கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மைக்கும் இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கைகள் வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இந்த திருப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நல்ல மனிதர்கள் மூலமாக தந்து அவர்கள் முன்னெடுக்கிற காரியங்களில் எல்லாம் நீரே உடனிருந்து கரம் பிடித்து அவர்களை வழி நடத்திட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அன்னை தெரசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு முற்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய அன்பு இறைவன் அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் வந்து நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வருகின்றார். உறவுகள் நம்மை கைவிட்ட போதிலும் நம்மோடு இருந்து தம் அன்பை மட்டுமே நமக்கு நாள்தோறும் வழங்கும் இந்த இறைவனை போற்றி புகழ்வோம். உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு
உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு? இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? என்றும் எங்களோடு இருக்கின்ற இறைவா, நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் அறிந்த இறைவா, நாங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியங்களையும் உடனிருந்து வழி நடத்துகின்ற இறைவா, பல நேரங்களில் நோய்வாய்ப்பட்ட போதும், தோல்வியை சம்பித்த போதும், உறவுகள் யாரும் உடன் இல்லாத போதும், நாங்கள் தனிமையில் வாடிய போதும், நீர் ஒருவர் மட்டுமே உமது வார்த்தைகளால் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆறுதலை தந்து எங்களை வழி நடத்தி ஒவ்வொரு நாளுமாக எங்களோடு இருந்து எங்களை பல நல்ல காரியங்களை இச்சமூகத்தில் செய்ய வைத்து கொண்டிருக்கிறீரே. உமது மேலான அன்பை எண்ணி பார்த்து உளமாற நன்றி கூறி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். என் பாவத்தை இரத்தத்தால் கழுவிய உம்மை போல் யாருண்டு? என் சாபத்தை சுமந்து நீக்கிய உம்மை போல் யாருண்டு? என் இதயம் புரிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு? என் விருப்பம் அறிந்து உதவிய உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு? இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு? எங்களோடு இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, குற்றுயிரும் குலையுயிருமாக சிலுவையில் தொங்குகிற போது கூட உம்மை இந்நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களை மன்னித்து, நானும் எனக்கு எதிராக தீங்கிழைப்பவர்களை மன்னித்து வாழ வேண்டும் என்ற வாழ்வுக்கான பாடத்தை தந்தவரே, எல்லோரும் என்னை கைவிட்ட போதிலும், என்னை விட்டுவிட்டு சென்ற நேரத்திலும் என்னுடன் நீர் இருந்து என்னை கரம் பிடித்து வழி நடத்தினீரே. பல நேரங்களில் உமது வாழ்வுக்கான பாடத்தையும் நீர் காட்டிய அன்பையும் நான் உணர மறந்திருக்கிறேன். அவற்றை என் மனதில் இருத்தாமல் மனம் போன போக்கில் என் வாழ்வை அமைத்திருக்கிறேன். ஆனால் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீர் என்னோடு இருந்து உம் ஆசிகளை தந்து உமது உடனிருப்பை தந்து ஒவ்வொரு நாளும் என் கரம் பிடித்து என்னை வழி நடத்துகிறீரே. உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன் இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. என்னையாழும் மேரி மாதா, துணை நீயே மேரி மாதா, என்றும் துணை நீயே மேரி மாதா. என்னையாழும் மேரி மாதா, துணை நீயே மேரி மாதா, என்றும் துணை நீயே மேரி மாதா. பரிசுத்த ஆவியாலே வரப்புத்திரன் என்ற தாயே, பரிசுத்த ஆவியாலே வரப்புத்திரன் என்ற தாயே, பிரபு இயேசுநாதன் அருளால் புவியோரும் புனிதம் அடைந்தார். என்னையாழும் மேரி மாதா, துணை நீயே மேரி மாதா, இன்றும் துணை நீயே மேரி மாதா. நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.